முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 123. ஜூலை 8, 1990. லென்ஸ் ஜெப குழுக்களுக்கான செய்தி. சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவாகிய நான் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன். உங்கள் மத்தியில் இந்த நிமிடம் என் பிரசன்னத்தை உணருங்கள். உங்கள் இதயங்களில் என்னை உணருங்கள். சந்தேகப்பட்டு உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். என் அன்பின் செய்தியை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளுமாறு உங்கள் இதயங்களை திறங்கள். நான் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பையும் என் பழியையும் உங்களுக்கு நினைவுறுத்துமாறு அரசரும் அரசத்துவம் உள்ளவருமான நான் இவ்வளவு தூரம் உங்களிடம் இறங்கி வருகிறேன். நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட நான் வருகிறேன். என் பழியை கொண்டு நான் உங்கள் அனைவரையும் மீட்டு ரட்சித்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள். இன்று என் அருளின் ஆவியானவர் வெகு தாராளமாக உங்கள் மீது பொழியப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அத்திமரம் கிட்டத்தட்ட கனிந்து விட்டது. மிக விரைவில் அதிலிருந்து நீங்கள் உண்பீர்கள் என்பதுதான் என் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று இனி நீங்கள் சொல்ல முடியாது. நலம் தரும் மேய்ச்சல் நிலங்களில் நீங்கள் உங்களை இளைப்பாற்றியை கண்டடையுமாறு, நலம் தரும் மேய்ச்சல் நிலங்களில் நீங்கள் உங்கள் இளைப்பாற்றியை கண்டடையுமாறு அவற்றை நான் மீண்டும் பசுமையாக்குவேன். என் திராட்சை தோட்டங்களை நான் தொடர்ந்து பெருக செய்வேன். என் பழ மரங்கள் அபரிதமாக கனி கொடுக்கும். என் பரலோக சேமிப்புகளிலிருந்து உங்கள் இதயம் திருப்தி கொள்ளும் வரைக்கும் நீங்கள் உண்பீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் பரலோக பிதா பசியால் வாடிய ஒரு மக்களினத்திற்கு மன்னாவை கொண்டு உணவளிக்குமாறு அவர் தமது பரலோக கிடங்குகளை திறக்கவில்லையா? உங்கள் பரலோக பிதா தம் மக்கள் மீது அப்பத்தை மழையாக பொழிந்தார். அவர்கள் தண்ணீர் பருகுமாறு அவர் ஓரேப்பில் பாறையன் என்று தண்ணீர் புறப்பட செய்தார். நான் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு தருமாறு நான் அப்பங்களையும் மீன்களையும் பழுக செய்யவில்லையா? அற்ப விசுவாசம் உள்ளவர்களே, அப்படி இருக்க காலங்களை உங்களால் நிதானித்து உணர முடியாமல் இருப்பது எப்படி? என் அருளின் ஆவியானவர். குறிப்பு: இந்த பகுதி முழுவதிலும் இயேசு தம் பிதாவை பற்றி குறிப்பிடுகிறார். தம்மை திருச்சுதன் என்றும் பரிசுத்த ஆவியானவரையும் குறிப்பிடுகிறார். இவ்வாறு வனாந்தரத்தின் காலங்களில் தம திருத்துவத்தின் செயல்பாட்டையும் பிரசன்னத்தையும் அவர் நமக்கு காட்டுகிறார். மிக வெளிப்படையாக உங்கள் மீது பொழியப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதில் நீங்கள் ஏன் இப்போது சந்தேகம் கொள்கிறீர்கள்? நான் என் பழத்தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சப் போகிறேன். என் மலர் பாத்திகளுக்கு நீர் பாய்ச்ச நான் எண்ணுகிறேன். குறிப்பு: சீராக் ஆகமம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் இறைவார்த்தை. என் போதகத்தை நான் தீர்க்க தரிசனத்தைப் போல ஒரு பரம்பரை சொத்தாக எதிர்கால தலைமுறைகள் அனைத்திற்கும் பொழிவேன். குறிப்பு: சீராக் ஆகமம் 24ஆம் அதிகாரம் 33ஆம் இறைவார்த்தை. என்றும் நான் சொன்னேன், அஞ்சாதீர்கள், இது உங்கள் ஆண்டவரும் உங்கள் இரட்சகருமான நான் தான். மன்னாவின் பரம ரகசியத்தையும் அப்பங்கள் மற்றும் மீன்கள் பழுகியதில் உள்ள பரம ரகசியத்தையும் நீங்கள் ஊடுருவி அறிந்திருப்பீர்கள் என்றால் இன்று என் ஆவியானவரின் பொழிதலை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் முன்னோர்களின் காலத்திலிருந்து புதுமையான உணவளித்தல்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மலரே, இங்கு இயேசு என்னை இடைமறிக்கிறார். இப்போது பிற்பகல் 4:23 மணி. இப்போது என்னோடு சேர்ந்து ரஷ்யாவுக்காக ஜெபி. ஓ இறைவா, அவள் உம்மை பின் செல்ல செய்யும். ஓ ஆண்டவரே, அவளது ஆத்துமத்தை ரட்சியும். லாசரை நீ உயிர்ப்பித்தது போல அவளையும் உயிர்ப்பியும். கண்களில் மிகுந்த அன்புக்குரியவளாக இருக்கும் உமது மகளின் உருவம் உமது தெய்வீகத்தை பிரதிபலிக்குமாறு நீ அவளை அலங்கரித்து உமது தெய்வீக இதயத்தில் வைத்துக் கொள்ளும். அவள் அருகில் நடக்குமாறு அவளை எழுப்பும். அருகில் அவளை அணிவகுக்க செய்யும். அவளை மனம் புரிந்து முழுவதும் உம்முடையவளாக ஆக்கிக் கொள்ளும். ஆமேன். இதை என்னிடம் சொல். நான் சொன்னேன். என் வசூலா எழுது. குறிப்பு: அவரது செய்தியின் தொடர்ச்சி. இந்நாளின் உணவளித்தல்களுக்காக என் அளவற்ற தன்மையையும் எனது மீட்பின் வாக்குறுதிக்கு என் பிரமாணிக்கத்தையும் உணர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தலைமுறையே,
நான் ரகசியங்களில் எதையும் உன்னிடமிருந்து மறைக்க மாட்டேன். ஏனெனில் விரைவில் கரைப்படுத்தப்படாத ஒரு நெடுஞ்சாலையை நான் கண்டுபிடித்து ஒரு திறப்பான கூடாரத்திற்கு உங்களை இட்டுச் செல்லும் ஒரு புனித வழி என்று நான் அழைப்பேன். குள்ளநரிகளின் வலைகள் இனி இல்லை, இரவு நேர மறைவான வேலைகள் இனி இல்லை, இருளில் நிகழும் வேட்டைகள் இனி இல்லை. ஆண்டவராகிய நான் எல்லாவற்றையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். இனி இரவு என்பதே இராது, ஏனெனில் என் ஒளி என்றென்றும் உங்கள் மீது சுடர் வீசும். ஆம், இந்த திறந்த நெடுஞ்சாலையில் நான் என் அறிவை புறப்படச் செய்வேன். இந்த அறிவுக்கு உங்களை இட்டுச் செல்லும் நில குறியீடுகளை நான் எழுப்புவேன். இந்த சாலையை நான் நன்கு குறியிடுவேன். அதன் பின் உங்கள் கடவுளாகிய என்னை நீங்கள் வழிபடுவதற்கு பக்தி ஆர்வத்தின் உணர்வு ஒன்றை நான் உங்களுக்கு தருவேன். என் ஊதாரி மகன்களும் மகள்களுமானவர்களை நான் மிகுந்த அன்போடு என் கரங்களில் திரும்ப ஏற்றுக்கொள்வேன். அவர்கள் என் ஒளியில் வாழ்வார்கள். அதன் பின் அவர்கள் திரும்பி வந்ததை மோட்சம் முழுவதும் கொண்டாடும். நம் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று எந்த மனிதனும் சொல்ல மாட்டான். ஏனெனில் நான் என் திருச்சட்டத்தை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிப்பேன். இந்த வாக்குறுதி என் முன்பாக பதிக்கப்படுகிறது. ஜெருசலேமை அதன் ஆரம்ப செங்கல்களின் மீது நான் ஸ்தாபிப்பேன். நான் திரும்பி வரும்போது பரிசுத்தத்தனத்தை காண்பேன் என்று நம்பியிருந்தேன். ஆனால் என் திருவுடலை அரித்து தின்கிற தவறாக வழிநடத்தப்பட்டுள்ள ஒரு மக்கள் இனத்தை நான் காண்கிறேன். அன்பை எதிர்பார்த்தேன், ஆனால் அவர்களது பாழ்பட்ட நிலையிலிருந்து வெறுப்பின் கூக்குரல் ஒன்று வெளிவருவதை நான் கேட்கிறேன். நான் அவர்களுக்கு முன்பு தந்திருந்த மகிமையும் அழகும் எங்கே போயிற்று? அவற்றை யார் மூலம் நான் அவர்கள் மீது பொழிந்தேனோ அந்த ஆவியானவர் எங்கே? இந்த காயின்கள் ஒளியின் இடத்தில் இருளையும் இருளின் இடத்தில் ஒளியையும் மாற்றி வைத்து விட்டார்கள். அவர்கள் ஆன்ம தன்மையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். தலையிடுவதும் புனிதமானதும் ஆகிய என் திருச்சட்டம் முழுவதையும் அவர்கள் அலட்சியம் செய்து அதை தங்கள் கால்களின் கீழ் போட்டு மிதிக்கிறார்கள். இந்த யுகம் என் திருச்சட்டத்தை எதிர்க்கிறது. அதன் ஒவ்வொரு புள்ளியிலிருந்தும் முரண்படுகிறது. என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை கடைப்பிடிப்பவன் யாரோ அவனே என்னை அன்பு செய்பவனாக இருப்பான் என்று நான் வெளிப்படையாக சொல்லவில்லையா? உங்கள் யுகத்தில் தாங்கள் திருச்சட்ட வல்லுநர்கள் என்று பலர் உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் பயன்படுத்தும் வாதங்களையோ தாங்கள் விடாமல் பற்றி கொண்டிருக்கும் கருத்துக்களையோ புரிந்து கொள்ளவில்லை. ஓ, இவர்கள் தங்கள் பேச்சால் என்னை எவ்வளவு சோர்வடைய செய்கிறார்கள்! என் அறிவையோ என் திருச்சட்டத்தையோ அவர்கள் பாதுகாப்பதில்லை என்பதால் அவர்கள் என்னை சோர்வடைய செய்கிறார்கள். இந்த செய்திகளின் வழியாக தண்டனை தீர்ப்பிட நான் வரவில்லை. அன்பினால் உங்களை எச்சரிக்கவும் உங்கள் மந்த நிலையிலிருந்து உங்களை எழுப்பவுமே நான் வருகிறேன். குருக்கள் முதல் பொது நிலையினர் வரை என்னை அன்பு செய்து எனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் சாயலை பிரதிபலிக்கும் எஞ்சியுள்ளவர்களை ஊக்கப்படுத்தவும் நான் வருகிறேன். உங்கள் அன்பை காட்டுபவர்களாகிய உங்களை, ஏனெனில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உங்கள் பொருட்டு ஒரு திறப்பான நெடுஞ்சாலையை நான் இட்டு வைப்பேன். அதன் பக்கங்களில் பலன்மிக்க மரங்களை நான் நடுவேன். குறிப்பு: புதிய யுகத்தின் குருக்கள். உங்கள் மண் பலருக்கு உணவளிக்கும். யாரும் உங்கள் மண்ணின் கனிகளை அழிக்க இயலாது. உங்களை பலனற்றவர்களாக ஆக்கவும் இயலாது. நீங்கள் அனைவரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் அகங்காரமும் வரட்டுவாதமும் பகுத்தறிவுவாதமும் இல்லாத அனைத்துமாக இருப்பீர்கள். உங்கள் கனி பசியாயிருக்கும் நாடுகளுக்கு, நாத்திகத்தால் நொறுங்கி போயுள்ள நாடுகளுக்கு உணவிடும். உங்கள் அனைவரையும் என் பண்டைய ஆடைகளால் உடுத்தவும். குறிப்பு: ஆதி திருச்சபை. என் திருச்சபையை அதன் பழைய அஸ்திவாரத்தில் திரும்ப கட்டவும் நான் எண்ணுகிறேன். என் மணவாட்டியை அவளது ஆரம்ப அணிகளைக் கொண்டு நான் அலங்கரிப்பேன். உங்கள் வாய்களிலிருந்து நீங்கள் எனக்கு உவகையளிப்பீர்கள். இடைவிடாமல் என்னை புகழ்வீர்கள். அன்புக்குரியவர்களே, நானே உலகின் ஒளி. நான் உங்கள் முன் நடக்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கிடையை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. ஒரே மந்தையும்
ஒரே மெய்ப்பனும் இருக்குமாறு என் புதுப்பிக்கப்பட்ட திருச்சபையின் கீழ் இந்த எல்லா ஆடுகளையும் கூட நான் கூட்டிச் சேர்ப்பேன். நீங்கள் மக்களினங்களிடம் போய் பின்வரும் ஜெபத்தை பிதாவானவரிடம் ஜெபிக்குமாறு அவர்களுக்கு கற்பியுங்கள். பூரண இரக்கமுள்ள பிதாவே, கேட்டும் ஒருபோதும் புரிந்து கொள்ளாதவர்கள் இம்முறை குரலை கேட்டு இது பரிசுத்தர்களில் அதிபரிசுத்தராகிய நீர்தான் என்பதை புரிந்து கொள்வார்களாக. பார்த்தும் உணராதவர்கள் இம்முறை தங்கள் கண்களால் உமது திருமுகத்தையும் உமது மகிமையையும் காணுமாறு அவர்களது கண்களை திறந்தருளும். அவர்களது இதயம் திறந்து உமது பிரமாணிக்கத்தை புரிந்து கொள்ளுமாறு விரலை அவர்களது இதயத்தின் மீது வைத்தருளும். நீதியுள்ள பிதாவே, சகல மக்களினங்களுக்கும் மனம் திருப்பப்பட்டு உமது அன்புள்ள திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருக்காயங்களின் வழியாக குணமாக்கப்படுமாறு இந்த எல்லா காரியங்களையும் நான் உம்மிடம் மன்றாடி கேட்கிறேன். ஆமேன். ஆகவே இந்த ஜெபத்தை கொண்டு நீங்கள் உலக மீட்பை கேட்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சகோதரரே, தைரியம் கொள்ளுங்கள். என் மாணவர்களே, தைரியம் கொள்ளுங்கள். நான் அனுதினமும் உங்களோடு இருக்கிறேன். எந்த அச்சமுமின்றி என் வார்த்தையை போதியுங்கள், அறிவியுங்கள். ஆர்வத்தோடு என் திருப்பெயரை அறிக்கையிடுங்கள். நான் பரிசுத்தர் என்பதை உலகிற்கு நினைவுபடுத்துங்கள். பரிசுத்தமாக வாழுமாறு அவர்களுக்கு கற்பியுங்கள். நான் கனிவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் கனிவுள்ளவர்களாக இருங்கள். என் பொறுமையையும் என் அன்பையும் கொண்டிருங்கள். இன்னும் சற்று நேரம், மிக குறுகிய நேரம்தான். அதன் பின் நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அவர் வந்திருப்பார். நான் அன்பாக வருவேன். ஆம், அன்பு அன்பாகவே இந்த வனாந்தரத்திற்கு திரும்பி வரும். நான் வாக்குறுதியை விரைவில் நிறைவேற்றுவேன். ஆனால் என் பிரியமுள்ள நண்பர்களே, காலங்களின் இறுதியில் எதை எதிர்பார்க்கும்படி என் இறைவாக்கினர்கள் கூறினார்களோ அதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வருகைக்கு முன் மிக பெரும் துன்பங்கள் வரவிருக்கின்றன என்றும், பூமியின் அஸ்திவாரங்கள் அசைக்கப்படும் என்றும், ஒரு மிக பெரும் நிலநடுக்கம் வரவிருக்கிறது என்றும் அவர்கள் உங்களுக்கு கூறினார்கள். வானம் ஒரு நித்திய இருளில் இருப்பது போல உங்களுக்கு தோன்றும். ஆயினும் ஒருபோதும் அஞ்சாதீர்கள். ஏனெனில் நான் உங்கள் அருகில் இருப்பேன். நான் என் அன்பின் முத்திரையால் உங்கள் நெற்றியை குறியிட்டிருக்கிறேன். நான் உங்கள் நெற்றியில் என் அன்பின் மூச்சை விட்டு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்பது என் திருப்பெயர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களை நித்தியமாக அன்பு செய்கிறேன். ஒன்றாயிருங்கள். முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.